ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்டத்தினுடைய வயது, அதாவது அண்டத்தினுடைய வாழ்நாள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டம் வந்து எப்போது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, என்ன ரீசன்னால் உருவாச்சு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டம் அப்படின்றது எதனால் உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா மாபெரும் பெருவெடிப்பிலிருந்து தான் இந்த அண்டமே உருவாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இது வந்து நாட் ஷியூர், 100% வந்து ஷூராக சொல்லிட முடியாது. பட் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா சயின்டிஸ்ட்டுமே இப்படி வந்து அண்டம் உருவாயிருக்கலாம், அண்டத்துலேருந்து கேலக்ஸிஸ் இப்படி உருவாயிருக்கலாம், கேலக்ஸிஸ்லேருந்து இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் பிளானட்ஸ் எல்லாமே இப்படி தான் உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனை தான் நம்ம ஏற்றுக்க முடியுமே தவிர பட் நாட் ஷியோர் இன் 100%. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டம் வந்து என்ன ரீசன்னாலும் உருவாச்சுன்னு பார்த்தோன்னா அந்த பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பெருவெடிப்புன்றது எப்போ ஏற்பட்டுச்சு? 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு பெருவெடிப்பு அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க. சரிங்களா? பெருவெடிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஸ்டார்ஸ் அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த நட்சத்திரங்கள்லாம் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு உட்படும்போது அது வெடித்து செதறும் பொழுது வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடி மாதிரி வரக்கூடிய சவுண்டு தாங்க அது பிக் பேங்னு சொல்லக்கூடிய பெரு வெடிப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லணும்னா பிக் பேங். பிக் பேங்னா கற்பனைக்கும் எட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம். அப்படி வெடித்து செதறின உடனே அந்த வெடித்து வெளியே வந்த எல்லா விண்மீன் திரள்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா திசைகளையும் போய் வெடித்து ஒவ்வொரு திசையில் போய் விழுந்துருச்சு. ஓகேங்களா? அப்படி வெடித்து செதறின எல்லா ஸ்டார்ஸுமே ஒவ்வொரு திசையில் போய் வெடித்து செதறி கீழே விழுந்ததுக்கப்புறமா அது பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த அடுப்பில் எரியக்கூடிய கொல்லிக்கட்டையை எடுத்து நம்ம ஒரு கட்டையில் அடித்தோம் அப்படின்னா அது தீப்பொறிகளாக பல இடத்துல போய் செதறி போய் கீழே விழும் இல்லையா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ வெடித்து செதறி கீழே விழுந்த அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தனிமங்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது. இந்த 2 வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக அந்த ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 கேஸுமே மிக முக்கியமான தனிமங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், அடுத்தபடியாக ஹீலியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 90% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹீலியமாக இருக்குது. ஸோ நம்ம சன்னுக்குள்ளே எந்த மாதிரி எலமெண்ட் ஆஃப் கேஸஸ் இருக்கோ அதே மாதிரி சேம் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரெசன்ட் ஆஃப் திஸ் கேஸ் இன் ஸ்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டார்ஸில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, கார்பன், கால்சியம், அயான் அண்டு இந்த கம்ப்யூட்டர் சிப்பில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த சிலிக்கான்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் வெல் ஆஸ் இந்த ஸ்டாருக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட் எல்லாமே ஏன் ஸ்டாருக்குள்ளே அப்படியே இருக்குது, ஏன் அது பிரிஞ்சு தனியாக வெளியே வராது, காற்றோட காற்று கலந்துராதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கலக்காது. ஏன்னா அந்த ஸ்டாருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. என்னது? கிராவிட்டி ஃபோர்ஸ். சரிங்களா? அந்த ஈர்ப்பு விசை தான் இந்த மாதிரியான தனிமங்கள் வந்து தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தக்க வச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை தான் இந்த தனிமங்கள் அனைத்தையுமே அவற்றினுள்ளே ஈர்த்து வைத்து கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு வெடித்து செதற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களாகிய கேஸ் என்னவாயிரும், வெளியே செதறி எக்ஸ்போஸ் ஆகிரும், வெளியே வெடித்து அதுவும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார் அதுக்குள்ளே என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா விண்மீன் திரள்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விண்மீன் திரள்கள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸ்க்குள்ளே பல பில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் இருக்கும். அந்த திரள்களுக்குள்ளே நிறைய டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டாட் எடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோமெடா இருக்கும், மில்கி வே கேலக்ஸி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விண்மீன் திரள்கள் வந்து சுருள் வடிவில், வட்ட வடிவிலலாம் இருக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு பிக்சர் மூலியமாகவே காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக இந்த பிக்சர் பாருங்கள், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்ட நிகழ்வாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் போக போக வந்து பார்த்திங்கன்னா அண்டங்கள் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் உருவாகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வருஷங்கள் பல மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டார்ஸாக, அதாவது ஸ்டார்ஸ், அப்புறம் சில மேட்டர்ஸ், தூசு, மாசு, கேஸு, இந்த மாதிரி எல்லாமே உருவாக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஸ்டார் கிளஸ்டர்ஸ்லாம் நமக்கு வந்து உருவாகுது. சரிங்களா? இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே பாருங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
என்னதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டார் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டார் கிளஸ்டர்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அதுதான் இந்த விண்மீன் திரள்களின் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த விண்மீன் திரள்களின் தொகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விண்மீன் திரள்கள் தொகுதி அடங்கியுள்ள சில அந்த பிக்சர்ஸ் உங்களை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கட்டங்கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பாருங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க அதுதாங்க விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? விண்மீன் திரள் தொகுதியிலிருந்து ஒரு திரள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மில்கிவே கேலக்ஸி அப்படின்றத நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மில்கிவே கேலக்ஸி கொஞ்சம் ஜூம் பண்ணி அது ஒரு கட்டத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிற ஒரு புள்ளியை எடுங்க, ஒரு புள்ளி எடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுதாங்க நம்மளுடைய சூரிய குடும்பம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த விண்மீன் திரள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளின்றது ஒரு சூரிய குடும்பம் அப்படின்றது நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான புள்ளிகள் இருக்கும், எல்லா புள்ளிகளும் சேர்ந்து தான் இது வந்து ஒரு மில்கி வே அப்படின்ற மாதிரி நமக்கு காட்சி படுத்துது இல்லையா. ஸோ அது எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கலாம் நீங்களே அசம்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கற்பனைக்கு மெட்ட முடியாத அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பல சூரிய குடும்பங்கள் உள்ளடக்கி இந்த மில்கி வே கேலக்ஸி பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வடிவத்தில் பார்த்திங்கன்னா விண்மீன் திரள் தொகுதியில் காணப்படுது. பார்த்திங்களா? ஸோ அப்போது ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பெருசு. ஓகேங்களா? சரி பாருங்கள், இப்போ அப்படிப்பட்ட விண்மீன் திரள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்மீன் திரள்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே ஈர்ப்பு விசையினால் வாயு மேகங்கள் எல்லாமே ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்களின் கட்டுறுப்புகளை வந்து உருவாக்கிடுச்சுங்க. சரிங்களா? விண்மீன் திரள்களின் கட்டுறுப்புகள் அப்படின்றது விண்மீன் திரள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸுமே நம்ம அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது விண்மீன் திரள்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு அதுக்குள்ளே வாயுக்கள் இருக்கலாம், தூசுக்கள் இருக்கலாம், கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்களில் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க நம்ம விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? முன்னாடி ஒரு பிக்சரில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான். சரி, இந்த விண்மீன் திரளுக்குள்ளே எத்தனை கணக்கான ஸ்டார்ஸ் திரள்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இதுக்குள்ளே இருக்கலாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்கள். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விண் திரள்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமாக இருக்குது. பார்த்திங்களா? எல்லா கூட்டமும் சேர்ந்ததுன்னா திரள்கள் சொல்கிறோம். சரிங்களா? அதுவே ரொம்ப பெரிய அளவில் கூட்டமாக இருந்துச்சுன்னா பெருந்திரள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தனித்தும் இருக்கலாம், ரெட்டையாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், தனித்து இருக்கா, அங்கே பாருங்கள் ரெட்டையாக இருக்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ரெட்டையாக இருக்கா, இங்கே ரெட்டையாக இருக்கா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தொகுதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தொகுதி அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிளஸ்டர். ஓகே, கம் டு த பாயிண்ட். அப்போ உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா பார்க்கக்கூடிய அண்டத்தில் எத்தனை கணக்கான விண்மீன் மண்டலங்கள் திரள்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 பில்லியன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விண்மீன் திரள்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில விண்மீன் திரள்கள் சுருள் திரள் வடிவத்தில் இருக்கும், நீள்வட்ட திரள் இருக்கும், வடிவமற்ற திரள்களாகவும் இருக்கும். சரிங்களா? பட் நம்மளுடைய திரள் பொறுத்த வரைக்கும் சுருள் வடிவம் கொண்டுள்ளது. சுருள் வடிவம் அப்படின்னாவே என்னங்க, மில்கிவே கேலக்ஸி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது முக்கியமான கொஷின். ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த விண்மீன் திரள்கள் அப்படின்றது விண்மீன் திரள்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தனித்தும் இருக்கலாம், இரட்டையாக சேர்ந்து இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன தொகுதியாக இருக்கலாம், அல்லது பெருந்தொகுதியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? பெருந்தொகுதின்றது நம்ம இங்கிலீஷில் சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நம்மளுடைய சூரிய மண்டலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளது. இது முக்கியமான ஒன்று. எஸ்ஐபிசி ஃபாரஸ்ட் வரைக்கும் அதிகமாக கேட்டுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். ஸோ எப்படி கேட்பாங்கன்னா சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இது வந்து மில்கிவே கேலக்ஸின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மில்கிவே கேலக்ஸியில் தான் இது இருக்குது. அதுபோக மில்கிவே கேலக்ஸி அப்படின்றது ஒரு விண்மீன் திரள், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது நம்ம சோலார் சிஸ்டம் எதில் இருக்குது, மில்கிவே கேலக்ஸி. அந்த மில்கிவே கேலக்ஸிக்கு பக்கத்தில் இன்னொரு கேலக்ஸி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அருகில் உள்ள மற்றொரு விண்மீன் திரள் மண்டலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரோமேடா. இது அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ரோமேடான்றது என்னென்னு கேட்டாங்கன்னா நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு விண்மீன் திரளின் பெயர் தான். சரிங்களா? அதை பற்றி இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட்ரோமேடா பொறுத்த வரைக்கும் நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமேடா விண்வெளி திரளின் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 பில்லியன்
மில்லியன் ஒளியாண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேடாவை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வினாடிக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்ம போனால் கூட இந்த ஆண்ட்ரோமேடாவை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 பில்லியன் ஆண்டுகள் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பால்வெளி வீதியுடைய ஒரு இமேஜின் டயக்ராம். ஓகேங்களா, இது நாட் ரியல் பிக்சர். ஓகேங்களா, சொல்லப்போனால் இதெல்லாம் மேலே ஏறி இது ஃபுல் வியூ பிக்சர் எடுக்கிறதுக்குலாம் நமக்குலாம் முடியவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு அமைப்பு. சரிங்களா, அந்த சுருள் போன்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம மையத்திலேருந்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னாலே ரொம்ப 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 நம்ம ஆயிலே பத்தாது. சரிங்களா, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாருங்களேன். இந்த பால்வெளி வீதி அப்படின்றதுக்கு எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வெளி வீதி விண்மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருள் வடிவை கொண்டது. சரிங்களா, அது பார்க்குறது எப்படி இருக்குன்னா பால்வண்ணப்பட்டை போன்று காட்சியளிப்பதால் இதற்கு பேர் பால்வெளி வீதி என்று பெயர் பெற்றுள்ளது. ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தமாக எவ்வளோ விண்மீன்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் விண்மீன்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இதனுடைய விட்டம்னா வட்டத்தில் பாதி விட்டம்னு சொல்லுவோம். அந்த விட்டத்தை மட்டும் அளந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? 1,00,000 ஒளியாண்டுகள் தேவைப்படும். சரிங்களா, கிட்டத்தட்ட விட்டம், அதாவது பால்வெளி வீதி இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த பால்வெளி வீதியில் நம்ம ஃபுல் வியூவை நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க, இது ஒரு வட்டமாக எடுத்துக்கோங்க. வட்டத்தில் பாதி தான் விட்டம்னு சொல்லுவோம். வட்டத்தில் பாதி விட்டம். இந்த விட்டம் அப்படின்றது இங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் தேவைப்படுமா பாருங்கள், சொன்னால் மயக்கம் போட்டுருவீங்க. 1,00,000 ஒளியாண்டுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் ஸ்பீடில், அதாவது ஒரு செகண்டுக்கு நீங்கள் 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் லைட் ஸ்பீடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் வந்து சேர்கிறதுக்கு உங்களுக்கு 1,00,000 லைட் இயர் தேவைப்படும். 1,00,000 லைட் இயர் ரெக்வயர்டு. ஓகேங்களா, அப்படின்னா நமக்கு அது ஆயுட்காலம் பத்தாது, அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். சரி, இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நமது சூரிய மண்டலம் உள்ளது. பார்த்திங்கன்னா இது அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த மில்கி வே கேலக்சியிலிருந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சும்மா உதாரணத்துக்கு இதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்னா இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்காமா. பார்த்திங்கன்னா ஒளி ஸ்பீடில் போனோம் அப்படின்னா 25,000 ஒளியாண்டுகள் தேவைப்படும். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, நம்முடைய பூமி எப்படி சூரியனை சுற்றி வலம் வருதோ அதே மாதிரி நம்மளுடைய விண்மீன் திரளை சுற்றி நம்ம சூரியன் வந்து வலம் வருது. சரிங்களா, ஸோ நம்முடைய சூரியன் இந்த மில்கி வே கேலக்ஸி அரவுண்ட் ஒரு ரவுண்டு வந்து சுற்றி முடிக்கணும் அப்படின்னா 250 மில்லியன் ஆண்டுகள் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து பாருங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து விண்மீன்கள் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஸ்டார் சொல்கிறோம் இல்லையா, ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ஸ் மேலே அனந்து பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் எல்லாமே சேர்ந்தால் அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பேர்பட்டுச்சு இல்லையா, அப்போதே இதெல்லாம் வந்து உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொதுவாக ஒரு விண்மீனுக்குள்ளே என்ன மாதிரியான மேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு, டெம்பரேச்சர் இருக்கும், தென் லைட் இருக்கும், சில எக்ஸ்ரே மாதிரி சில புறஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன்ஸ் மேக்டர்லாம் நிறைய அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வாயு மற்றும் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருட்கள் நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதுக்குள்ளே நிறையாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்மீன் எடுத்துக்கிட்டாவே அதில் மேக்ஸிமம் என்ன வாயுக்கள் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைட்ரஜன் வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் H2 அப்படின்ற இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எரிபொருளுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சன்னில், சூரியனில் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியன் நட்சத்திரம் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே இணைந்து ஹீலியம் அணுக்கள் உருவாகும் போது மிக அதிக அளவில் வெப்பம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இருண்டு இரவில் நம்ம கண்ணுக்கு கிட்டத்தட்ட 3,000 விண்மீன்கள் வந்து நம்மளுடைய வெறும் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க, வித்தவுட் டெலஸ்கோப் மூலிமா. சரிங்களா, வித்தவுட் டெலஸ்கோப்பில் நம்ம வெறுங்கண்ணாலே நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அண்டத்தில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் விண்மீன்கள் திரள்கள் உள்ளன. சரிங்களா, அடுத்தபடியாக ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 100 பில்லியன் விண்மீன்களுக்கும் அதிகமான விண்மீன்கள் இருக்கலாம். ஓகேங்களா, விண்மீன்கள் தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் பெரும்பாலும் அவை இணைந்தே தான் காணப்படும், ஒரு கூட்டாக தான் இருக்கும். சரிங்களா,
அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விண்மீன் எந்த அளவுக்கு வெளிச்சமாக தெரியுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்துதுன்னா அவற்றினுடைய செறிவு மற்றும் பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த விண்மீன் எந்த அளவுக்கு பிரகாசமாக தெரியுது அப்படின்றத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டாரில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், அது நம்ம பளிச்சுன்னு தெரியும். சில ஸ்டார் ரொம்ப தூரத்தில் இருக்கும், கண்ணுக்கே ரொம்ப டிம்மாக தான் தெரியும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சரி கான்சன்ட்ரேஷன் பொறுத்தது, அதனுடைய டிஸ்டன்ஸை பொறுத்தது ஃப்ரம் த எர்த். ஓகேங்களா. அடுத்தது வெப்பநிலையை பொறுத்தும் சில விண்மீன்கள் வந்து வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றலாம். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சில ஸ்டார் மல்டி கலரில் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சில விண்மீன்கள் வந்து வெள்ளையாக தோன்றலாம், சிலது வந்து இப்போ நீளமாக தோன்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெப்பமான விண்மீன்கள் தான் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து அப்பியரன்ஸ் ஆகும். சில ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சோ இல்லை ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குளிர்ச்சியான விண்மீன்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப ஒயிட்டாக இல்லை சில ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப எப்படி வேறு ஒரு ப்ளூ கலரில் தெரிஞ்சுது அப்படின்னா அது ரொம்ப ஹீட்டான ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சில விண்மீன்கள் வந்து பார்த்திங்களா குழுக்களாக இணைந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அமைப்பு வந்து ஒரு விலங்கு மாதிரி இருக்கலாம், ஒரு ஒரு புராதன நபரை வந்து குறிக்கலாம், ஒரு உயிரினத்தை குறிக்கலாம், கடவுளை குறிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை பார்க்குறதுக்கு ஒரு அமைப்பு மாதிரி தெரியும். சரிங்களா. அந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள், அதாவது கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதில் பார்க்கும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சிம்மம், ஒரு இருக்கக்கூடிய ஸ்டார்ஸில் ஒன்றா கிராஃப் ஷீட் மாதிரி எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு உருவம் கிடைக்கும். அதை பார்க்க சிங்கம் மாதிரி இருக்குங்க, அதனால அதுக்கு வந்து லியோ அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. விருச்சிகம், இதை பார்க்கும்போது ஒரு தேல், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தேல் பூச்சி மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து ஸ்கார்பியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கடகம், இது வந்து ஒரு மாதிரி உருவம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்ரிகான், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே. அப்போது இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திரங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 88 நட்சத்திரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டுக்கடா, மிதுனம், சிங்கம், சூரியன், தேல், அப்புறம் கேசியோஃபியா, இந்த மாதிரி நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் வச்சு அவங்க ராசி பலன்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் டிவியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய மண்டலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.